ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விதைகள் வந்து பயிரிடுறோம் தெரியுமா? ஸோ அதை பற்றி தான். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டில் வந்து நான் வந்து சப்சிடியில் சீட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து நீங்களும் பதிஞ்சிக்கலாம். மாடி தோட்டம் போடுறவங்க, அப்புறம் விதை வேணுன்றவங்க, செடியாக வேணுன்றவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மாடி தோட்டம் போடுறதா இருந்தால் அதாவது ஒரு 2 செட்டாக கொடுக்குறாங்க. அது மாடி தோட்டம்னு ஒன்று, காய்கறி விதைகள் மட்டும் தனியாக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து இந்த மாடி தோட்டம் போடுறவங்க 2 பேக்கெட், அதாவது மானியத்தில் ஒரு செட்டு இருக்கும்ல. இப்போ 12 விதைகள் வந்து ஒரு செட்டு அப்படின்னா ஒருத்தர் வந்து 2 செட்டு வரைக்கும் வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. அது மாதிரி ஒரு தடவை பதிஞ்சிட்டா திரும்ப பதிய முடியாது. அந்த மாதிரி இருக்குது அந்த வெப்சைட்டில். அதோடய வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். tnhorticulture.gov.in அப்படின்னு சொல்லிட்டு tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த வெப்சைட்டு. போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மானிய விலையில் விதை தொகுப்புகள் பெரும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எல்லாமே கேட்கும், உங்கள் ஃபோட்டோ கேட்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஹார்ட்டிகல்ச்சரில் இருக்கவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் போய் சீட்ஸ் வாங்க முடியும். அவங்க அப்ரூவல் கொடுத்தவொடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜாக வரும். அந்த மெசேஜை கொண்டுட்டு போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு, ஃபோட்டோ இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் போனப்போ எனக்கு ஃபோட்டோ கேட்கல, ஆதார் கார்டு மட்டும்தான் கேட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ கேட்டாங்க, நான் ஃபோட்டோ இல்லைன்னது ஓகே, எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஆதார் கார்டு கேட்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குறத கொடுப்பாங்க. அது நீங்கள் இதிலே வந்து சூஸ் பண்ணிடணும். வெப்சைட்லேயே டிஎன் ஹார்ட்டிகல்ச்சர் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடி தோட்டம் போடுறீங்களா, இல்லை வந்து சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 120 ரூபா சீட்ஸ், 75% மானியம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? நான் 30 ரூபா தான் கொடுத்து 24 பேக்கெட் விதை வாங்கினேன். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கைடும் கொடுத்துருப்பாங்க. அதாவது மாடி தோட்டம் போடுறதுல எப்படி வந்து செடிகளை பராமரிக்கணும், என்ன மாதிரி விதைகள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் வெண்டைக்காய் போடுறேன்னா அடுத்த டைம் இதுலேயே வெண்டைக்காவே நான் வந்து இந்த இடத்துல பயிரிடக்கூடாது. ஒவ்வொரு தடையும் மாற்றி வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ வெண்டைக்காய் போடுறேன்னா அடுத்த டைம் கீரை போட்டுக்கலாம், இல்லை கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரே பயிரே ஒரே இதிலே போட்டுக்கிட்டே இருக்காமல் மாற்றி 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 போடணும். அப்போ தான் அந்த மண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்துலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கைடில் வந்து போட்டிருப்பாங்க. என்னென்ன உரங்கள் போடணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எல்லாமே இருக்கும் அந்த டீட்டெயில். வேணுன்றவங்க அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வாங்கின சீட்ஸை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்க விதை, அதை புடல்னு போட்டிருக்காங்க. ரகம், அப்புறம் எவ்வளோ கிராமு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 60%, 5 ரூபா. 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 12 இது இருக்கும். 12 5 60 ரூபா. அது மாதிரி 2 செட்டு கொடுத்தாங்க. 12 24 பேக்கெட் விதைகள் கொடுத்தாங்க. 120 ரூபா, 75% டிஸ்கவுண்ட் போக 30 ரூபா நான் பே பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த விதைகளை போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் முளைக்கலை. நான் முளைக்கும் போது அது ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இதில் தான் அந்த விதைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே போட்ட விதையை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த செடி இருக்குது பாருங்கள், இது வந்து சிகப்பு கலர் முள்ளங்கி. இதில் கீழே இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தெரியுது பார்த்தீங்களா, சிவப்பு கலர் முள்ளங்கி இது வந்துட்டு. ஸோ இது வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி நான் போட்டது. அவங்க மேபி ஃபெர்டிலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டதும் முளைச்சிருச்சு, எல்லாமே முளைச்சிருக்கு. இந்த பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே சிவப்பு முள்ளங்கி. போன தடவை நான் இந்த வீடியோ போடலை, இது என்ன செடின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த காய் வந்து முளைச்சி வந்ததப்போ வந்து நான் பார்த்து முள்ளங்கி செடி நான் இது ஒரு மாதிரி அணைச்சி ஓரமாக போட்டு வச்சுருக்கோம் மொத்தமாக. அதுக்கப்புறம் அந்த சைடு கத்திரிக்காய் ஒன்று முளைச்சி வருது. அந்த இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய், ஆனால் அது இன்னும் பெருசாக வளரல. அப்புறம் தென்னை முளைச்சிருக்கு. இந்தா கீழா நெல்லி எல்லாமே இதெல்லாம் நாங்கள் வந்து நான் வச்சுருந்த விதைகள். இது கவர்மெண்ட்டில் கொடுத்ததில்லை, அது அங்கிட்டு போட்டிருக்கோம். அது முளைச்சதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வளர்க்குற செடிக்கு பார்த்தீங்கன்னா உரம் எதுவும் நான் தனியாக வந்து இந்த கடையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவும் போடலை. சும்மா இந்த மாட்டுச்சாணி அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா தான் முளைச்சிருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த முள்ளங்கி செடி இப்படிலாம் வரும் அப்படின்ட்டுலாம் நான் எதிர்பார்க்கல. சும்மா விதையை வாங்கினேன், அப்படியே மொத்தமாக தான் தூவி விட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு
செடியை வளர்க்குறதுக்குன்னு ஒரு இது மாதிரி இருக்கும். அது பேர் கூட சீட்ஸ் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். நம்ம ஒரு சீடை ஒரு இதில் வச்சு அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதை பிடுங்கி தான் நம்ம வேறு இடத்துல நடணும். ஆக்சுவலாக அதுதான் ரூல்ஸு. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மொத்தமாக தூவி விட்டனால தான் அந்த முள்ளங்கி செடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கும்பலாக முளைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. தனித்தனியாக தான் வந்து ஒவ்வொரு சீட்ஸை நம்ம ஒரு கொஞ்சோன்னு ஸ்பேஸ் விட்டு தான் வைக்கணும். அது மாதிரி தண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை வைக்கணும். நான் அதெல்லாம் வந்து இனிமேல் நான் ரெடி பண்ணும்போது இப்போ இது வரைக்கும் முளைச்சதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் நல்ல இதெல்லாம் ரெடி பண்ணிடணும். மண்ணெல்லாம் நல்லா ரெடி பண்ணி அதை எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த தடவை விதைகள் நான் வந்து முளைக்க போடும்போது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திரன் ஆஃபீஸில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.